இப்போ நான் சொல்லுவேன், ஒரு நாளில் நான் தங்குற ரூம் வாடகை, ஒரு லாட்ஜில் தங்குறேன், 1,00,000 வாடகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஆண்டவருடைய ஹார்ட் எப்படி இருக்கும்னா, அந்த ஹோட்டலில் வர்ற ஒரு சர்வருக்கு ஒரு காஸ்பல் சொல்லிட்டேன்னா ஓகேன்றவர். அவர் ஹார்ட் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் பேசினார், சரி உனக்கு 5,00,000 தரப்போறேங்கிறார். மகிழ்ச்சி ஆயிட்டேன், சூப்பர். ஆனா இந்த 5,00,000 நீ எப்படி செலவழிப்பேன்னு எனக்கு ஒரு பட்ஜெட் போடுங்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் அப்படி ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு இல்ல. எனக்கு அப்படியே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே நான் பட்ஜெட் போடுறேன்ட்டு பட்ஜெட் போட்டேன். பேப்பர் பேன் எடுத்து முதல்ல என்ன செலவழிக்கலாம். முதல்ல என் கண்ணுக்கு வந்தது எங்க அப்பா கடன். அவர் வாட்டுக்கு தண்ணி அடிச்சு 10 காசு வட்டி 12 காசு வட்டி அங்கங்க வாங்கி வீட்டுக்கு சாப்பாடுக்கு கஷ்டமா இருக்கும் எங்க வீட்டுல. அப்போ ஒரு 50,000 ரூபாய் எங்க அப்பா கடனை அடைக்கணும் அப்படி எழுதிட்டேன். என் சாக கிடந்தோம். நான் ஊழியத்துக்கு வரும்போது பார்த்தா ஒரு பேண்ட் 2 சட்டை, இதான் என் சொத்து மதிப்பு. செருப்பு கூட கிடையாது. இப்போ எவ்வளவு பெருசா இருக்கு என்கிட்ட, எவ்வளவு பெருசா வச்சிருக்காரு. நான் போனா நிறைய நாடுகள் கதவு திறந்துருக்கு. டேவிட் கணேசன் எங்க ஊருக்கு வாங்க, எங்க நாட்டுக்கு வாங்க, நான் விசா எடுக்கிறோம், நான் பாஸ்போர்ட் எல்லாம் செலவழிச்சுக்கிறோம், நாங்க ஊழிய ஏற்பாடு பண்ணுவோம். எனக்கு அது பிடிக்காது, சோம்பேறி நான். சரியா, இங்க அவ்வளவு வேலை கிடக்குது, விசா எடுத்து. இது கிறிஸ்தவங்களுக்கு தெரியல பாருங்க. இருக்கிற ஊழியக்காரங்கன்னா இந்த செய்தி பரப்பணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேரும் ஊழியத்துக்கு வந்துருவாங்க. என்னடா கலெக்டர் வேலை, டாக்டர் வேலை, பாவம் தானே பிரதர். 12 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காரும், கஷ்டம் தானே, தூங்க முடியாது. இங்க நல்லா தூங்கலாம். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஊழியத்து வந்து என்னென்ன பாவம் செஞ்சேன் எழுதுறேன். எனக்கு ஒரு நாள் ஒய்ஃப் படிச்சுட்டு, இப்பெல்லாம் எழுதுனா யாரும் காசு தர மாட்டான், அந்த லூசு போய் காசு தர வேண்டாம், அந்த பரிசுத்த வாங்க காசு உருப்படாம போட்டு நான் ஏன் இந்த சாட்சி எழுதுறேன், பாவரிக்கை எழுதுறேன். இதை வாசிக்கிறவன் உலகத்துல 99% பரிசுத்தத்துக்கு தான் அவன் என்ன செய்யறான், பாவம் செஞ்சுட்டான், குற்றம் நினைச்சிட்டு ஊழியத்துக்கு வராம இருக்கான். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, இவ்வளோ பெரிய பாவம் செய்த டேவிட் கணேசனை பாவத்தை மன்னிச்சு அவர் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி வரங்களை வல்லமையில கொடுத்து இன்னைக்கு பயன்படுத்துறாரு. என்ன அந்த விழுந்து போறவன் என் சாட்சியை பார்த்து அவன் எழுமன ஆண்டு இருக்கார். இன்னொரு இது உங்கள்கிட்ட கேட்டுதான் கிளாரிட்டி பண்ணலான்னு பாருங்க. நீங்க அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, ஊழியக்காரர்கள் ஆடம்பரமா வாழ்றாங்க காணிக்கையில வச்சு, ஸோ அது தவறு அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கு. பட் நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எளிமையான ஒரு வாழ்க்கையை நோக்கி டிராவல் பண்றீங்க. நீங்க நினைச்சாலும் ஒரு லக்ஸரியான கார் வச்சுக்கலாம், நல்ல ஒரு பெரிய பங்களால இருக்கலாம். உங்களுடைய மினிஸ்ட்ரி வளர்ச்சியை பார்க்கும்போது தெரியுது. நீங்களே இவ்வளவு பேரை 11 ஏக்கர்ல 200 பேருக்கு சாப்பிட்றீங்க, நீங்களும் அவங்களோடய சாப்பிட்டுக்கிறீங்க கீழே. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எளிமையை நோக்கி போறீங்களா. பட் நிறைய பேர் அந்த மாதிரி இதை வந்து போகலை. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லக்ஸரியான காரு வீடுகள்னு போறாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஓகேவா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேட்குறேன். பிரதர், லக்ஸூரியா ஒருத்தர் இருக்கிறாரு, அது என்னை கேட்டா என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் சொல்லுவேன், ஒரு நாளில் நான் தங்குற ரூம் வாடகை, ஒரு லாட்ஜில் தங்குறேன், 1,00,000 வாடகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஆண்டவருடைய ஹார்ட் எப்படி இருக்கும்னா, அந்த ஹோட்டல்ல வர்ற ஒரு சர்வருக்கு ஒரு காஸ்பல் சொல்லிட்டேன்னா ஓகேன்றவர். அவர் ஹார்ட் அப்படிதான் இருக்கும். நீங்க 1,00,000 தங்கினாலும் அங்க வர 1,00,000 கூட நான் தங்குறேன் ஓகேன்றவர். ஆண்டவர் என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் பேச மாட்டார். சரிடா வச்சுக்கோ 1,00,000 அந்த நல்ல நல்லா இரு அப்படின்னு அவர் வச்சுக்கிறவர், நல்லா தங்க விட்டுருவார். நான் அங்க என்ன செய்யணும், நான் கர்த்தரை உயர்த்தணும், அங்க செய்ய வேண்டிய சுவிசேஷ வேலையத்தை நான் செய்யணும். எல்லாமே காட்டுதான் பிரதர். நம்ம இருதயம் ஆண்டவரை சார்ந்திருக்கும். கார் விலை உயர்ந்த காரு தேவைன்னா வச்சுக்கிற வண்டி தான். இப்ப நான் டிவிஎஸ் 50 வச்சிருக்கிறேன், சிம்பிளா இருக்குன்னா இவ்வளவு பெரிய ஊழியம் செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 500 to 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன். ஒரு மாசத்துல எப்படி என் கார் வாங்கியிருக்கேன்னா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிடுறேன். இப்போ எனக்கு கார் இல்லாம அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது.
தேவை, யூட்டிலிட்டி இருக்குது, எனக்கு தேவை இருக்குன்னா வாங்கிக்கிற வண்டி தான். அதுல ஒன்றும் ஆண்டவர் இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டார் அது மாதிரி அப்படின்னா கிடையாது. இப்ப ஒரு இளையகுமாரன் மனம் திரும்பி வர்றான், அவனுக்கு ஆண்டவர் எவ்வளவு செலவழிக்கிறார் கணக்கு போடுங்க. ஹரரு அவரு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்து மோதிரத்தை போடுறாரு, அடுத்து திருப்தி ஆகல, ஏதோ ஒண்ணு இன்னும் செய்யணுமே, அவர் அன்பு பாருங்க. ஓய் அந்த ட்ரெஸ் எடுங்கடா, ட்ரெஸ்ஸை போடுங்கிறாரு, ட்ரெஸ் பார்த்து அழகு பார்க்குறாரு, சூப்பர். இன்னும் ஏதோ மனசுக்குள்ள ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, ஏய் அந்த செப்பலை எடுத்துட்டு வாடா, பாதரட்சியை போடுங்கிறாரு, போட்டாச்சு. இன்னும் என் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணுமே, அவன் மனம் திரும்பி வந்திருக்கானே, ஏய் விருந்த போடுறான், கண்ணு குட்டி ஆடுறாங்கிற. என்ன ஆண்டவர் பாரு, சொன்னாலே அழுதுருவேன் நான். என்ன இப்ப நான் தெருவில் இருக்கிறேன், தெருவில் இருக்க சும்மா வியாதியில செத்து போயிடுவோன்னு சொல்லி நாய் மாதிரி அலைஞ்சவங்க. எனக்கு சுகம் கிடைச்சா போதும், உயிர் கிடைச்சா போதும் தான் ஏசப்பட்ட வந்தேன். ஏசப்ப உயிர் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டார. யாக்கோபு தனியா அண்ணன் பயமுறுத்தினால, ஏச பயமுறுத்தினால, அப்பா இருந்து இல்லாதவனாக, அம்மா இருந்து இல்லாதவனா, அனாதையா போய் வனாந்திரத்துல போய் கல்லு மேல தலை வச்சு படுத்திருக்கிறான். அங்க பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 28 ஆண்டவர் ஒன்று பார்க்க வர்றார், சந்திக்க வர. அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகுது, சொப்பனத்துல ஏணி வைக்கப்பட்டிருக்குது. ஏணில என்ன செய்யறாங்க, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா இருக்காங்க, இறங்குள்ள பிஸிமா, உனக்காக பிஸியா இருக்கு அந்த தேவதூதர்கள் ஏறுகுள்ள இறங்குவர்களாக. ஆண்டவர் நின்றுகிட்டு இருக்காராம், இவன் படுத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் இவன் மேல ஒரு பெரிய திட்டத்தோடு இவன் கூட பேசுறாங்க, நிக்கிறார். நான் படுத்திருக்கிறேன், ஆண்டவர் நின்னா எப்படி இருந்த? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ எல்லாம் இருந்து இல்லாத அனாதையா அங்க வந்துடலான்டா, ஆனா நானும் என்னுடைய பரலோகமே உனக்கு பின்னாடி இருக்கும்டா. என்ன ஆண்டவர், அனாதை நாங்கெல்லாம் பிரதர், எங்களை யாருக்குமே தெரியாது பிரதர், எங்க ஆர்கனைசேஷன்னா ரொம்ப பேரு தெரியாது, நாங்க என்ன கேட்டா ஆவிக்குரிய அனாதைகள் மாதிரிதான். ஆனா எங்க கூட ஏசப்பா இருக்கிறார், எங்க ஹார்ட்டெல்லாம் அவருக்கு தானே. இந்த ஊழி எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்கிறீங்க, ஏசப்பா அழுறாரு, என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீர் வடிக்கணும், நான் தானே அவர் கண்ணீரை துடைக்கணும். இந்த செய்தியை கேட்டவன் தான் என் கூட ஊழியத்துல இருக்கான். கொடுக்கிறவங்க அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு என் பங்கு வேணும்னு தான் கொடுக்குறான். எனக்காக ஜெபிக்கிறவங்க ஏசப்பா கண்ணீரை துடைக்கணும் தான் உண்மையா அந்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அவன்கிட்ட யாக்கோபிட்ட நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் என்ன ஜெபம் பண்றான், எனக்கு உணவும் உடுக்க உடையும். அந்த அவன் படுத்திருந்த அந்த கல்லை தூணா நிறுத்தி ஒரு பொருதனை பண்றான். பொருதனை இவ்வளவுதான், உயிர் கொடுத்து உணவும் உடுக்க உடை சுகபத்திரமா திரும்பி வர பண்ணுவீர், ஆனால் இவ்வளவுதான் பொருத்தனை பண்றான். ஆனா அவனுக்கு ஆண்டு தர்ற பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா, பரிவாரங்கள், இரு பரிவாரங்கள், அவ்வளவு பிளஸ்ஸிங். அவனுடைய அண்ணன் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் கொடுக்குற. அதாவது பிரதர் என்ன வேணாலும் தருவார் பிரதர். ஸோ அப்போ நீங்க அந்த ஒரு முழுமையான இதை நம்புறீங்க, அதாவது ஏழெல்லாம் தாராளமா கர்த்தர் கொடுப்பாரு. அதை நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தணும். எஸ்ஸர் உயர்த்தப்படுறது ஈஸி, ரோட்ல கிடக்கிறவள ராஜாத்தையும் உயர்த்திடுவாரு. ஆனா உயர்த்தப்பட்டு என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி நீ உதவி செய்யணும், ஜனங்கள் ரட்சிப்பிற்காக. ஐஸ்வர்யனே பிரதர் நீங்க என்ன நினைக்கிறீங்க, கையில பயங்கர பணம் காசு அதான் ஐஸ்வர்யம், சந்தோஷம் தான் வருது, ஹெல்த் தான் வருது, சுகம்தான் ஐஸ்வர்யம். நான் கால் நடக்கிறேன், என்னால நல்லா ஓட முடியும், தெருப்பிரசங்கம் பண்ண முடியும், நல்ல இதான் பிரதர் ஐஸ்வர்யம். மெட்டீரியல் கிடையாது, என் பாக்கெட்ல ஒண்ணு கூட கிடையாது பிரதர், என்கிட்ட பணமே கிடையாது, எல்லாம் ட்ரெஸரர் தான். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க தான் எவ்வளவு காணிக்க வருதுன்னு கடைசியா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான் என்கிட்ட. மீதி அன்றாடதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டேன். அவன் ஜோம் பண்ணுவாங்க, ரொம்ப தேவையில்லை, ஆனா இன்னைக்கு ரொம்ப இவ்வளவு லேக்ஸ் தேவை இருக்கு, ஆனா நம்மகிட்ட இல்லைன்னுமா, சார் நம்ம ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏதாவது ஒரு வழிகள் திறப்பாரு. இல்லாட்டா சரி ஆண்டவர் இந்த திட்டத்துல கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், சரிதானா, இதுதான் நடக்கும். அதனால ஐஸ்வர்யங்கிறது பிரதர் எல்லாரும் நினைக்கிறது, எல்லாரும் பார்க்க பெருசா இருக்கணும், உயர்ந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும், அப்படி தோடா மாதிரி மோதிரம் போட்டிருக்கணும், மைனர் செயின் போட்டிருக்கணும்,
இது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவன் லாசரு ஐஸ்வர்யன் சம்பவம் உங்களுக்கு தெரியுதா? ஆமா. 2 பேரும் உயிர் வாழ்றாங்க. என்ன கேட்டா லாசரு பேர் தெரியுது, ஐஸ்வர்யம் பேர் என்ன? அதான் தெரியல. தரித்திரத்துல எச்சி இலையை பொறுக்கி தின்றவன் பேரு பைபிள்ல போட்டிருக்கு. ஐஸ்வர்யம் பேரே இருக்காது. நீ பணக்காரனா வாழ்ந்தாலே பரலோகத்துக்கே தெரியாது பேரு. பட் அதை விட இப்ப ஆபிரகாம் வழியில உட்கார்ந்து ஆபிரகாம் ரைட். இப்ப 2 பேரும் சாகுறான். 2 பேருக்கும் சாவுறான். யாரு? லாசரும் சாவுறான். லாசரு சேர்த்து ஆபிரகாம் அடியில் போயிடறான். ஐஸ்வர்யம் சேர்த்து நரகத்துக்கு போயிட்டான். ஐஸ்வர்யானுக்கு அதுக்கப்புறம் தான் ஜெபமே பண்றான். உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஜெபமே பண்ண மாட்டான். ஐஸ்வர்யம் இருக்கிறவன் எதுக்கு ஜெபம் பண்றான்? ஐஸ்வர்யம் இருக்கிறவன் ஜெபம் பண்ண மாட்டான். அங்க போய் ஜெபம் வருது, அங்க போய் ஆத்மா வரம் வருது. பாருங்க, மிஸ்டரி பாரமே எங்க வருது? என் பிரதர்ஸுக்கு மிஸ்டரி அனுப்பு அப்படிங்கிறான். நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற காலங்கள்லயே இருக்கிற ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். பட் நீங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆர்டர் பிளஸ் பண்ணி ஒரு இதுல வச்சுக்கிறேன். நான் அதான் கேட்குறேன். இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க ஒரு BMW காரோ சொல்ற ஒரு இது அது கூட நீங்க பயன்படுத்தலாம். அதுவும் பயன்படுத்தினா தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது பயன்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறீங்களான்னு என்னுடைய கேள்வி. எனக்கு பிரதர், இப்ப நான் வந்து BMW காரணாலே எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம ஸ்பீடா போகுமோ, ஒரு சேஃப்டி வச்சுக்கீங்களேன். சேஃப்டி எல்லா காரிலும் இருக்கு. காவல் வருது. நான் இப்ப இன்னோவா வச்சிருக்கேன், டயோட்டா கார் வச்சிருக்கேன். அதுல 8 பேர் போகலாம், இல்ல 7 பேர் டிராவல் பண்ணலாம். இப்ப என் கூட சேர்ந்து எனக்கு உதவி செய்யற ஜெபிக்கிறவங்க வருவாங்க, ஒரு டிரைவர் வருவான். மீதி ஒருவேளை மீடியால யாரா இருக்கான்னு அவங்களை கூட்டு போறேன். அங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு டிராவல் பண்ணும்போது அந்த கார்ல வெளியூர் போறேன். இப்ப பக்கத்துல 100 கிலோமீட்டர் பக்கத்துல திருநெல்வேலி இங்க இருந்து மதுரை போனா நானே ஒரு சின்ன கார் வச்சிருக்கேன். அதுலயே ஓட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். இப்ப தடால்னு இங்க கிளம்பி 5 மணி நேரத்துல போற நேரத்தை 2 மணி நேரத்துல போய் ஊழிய இருக்குன்னா கழுதி BMW கூட வாங்கிக்கிற வண்டிதான். இவங்க சும்மா கிடக்குறவங்க எதுக்கு BMW நரகத்து தான் போகணும். பெருமைக்காக இல்ல வருது. எனக்கு இப்ப திடீர்னு என்கிட்ட செல்போன் இருக்கு. சின்ன செல்போனை நிறைய யூஸ் பண்றோம், ஹீட் ஆயிருது. கொஞ்சம் காஸ்ட்லி கால் வாங்குறது தப்பு கிடையாது. யூட்டிலிட்டி இருக்கு, தேவை இருக்குது. அப்போ அது வந்து ஐஸ்வர்யன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு தேவை இருக்குது, வாங்குறான். இப்ப ஆண்டவர் யாருக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு? அப்படித்தானே? ஒருத்தன் அதை வச்சு என் நாமத்தை இப்ப 5 தாளந்து ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. இதுல என்ன ஆறுதல்னா எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எனக்கும் கொடுக்குறாரு, உங்களுக்கும் கொடுக்குறாரு. ஆனா கொடுத்தாருன்னா அவர் ஏதோ எதிர்பார்ப்பார், கணக்கேற்பார். என்ன கொடுத்தாலும் கணக்கேற்பாரு. ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் கணக்கேற்பாரு. என்ன கொடுத்தாலும் கணக்கேற்பாரு. அவன் 5 தாளந்து உள்ளவன் 5 தாளந்து சம்பாதிச்சிடறான். 2 தாளந்து உள்ளவன் 2 தாளந்து, 1 தாளந்து உள்ளவன் தமிழ்நாட்டுக்காரனா இருப்பான் நினைக்கிறேன். அவனுக்கு அப்போ வரைக்கும் அவனுக்கு என்ன நடக்கப்படுது அப்படின்னு கொடுக்குறான். அவனை போய் தூக்குட, நரகத்துக்கு தூக்குடான்னு. ரொம்ப முக்கியமான இந்த சத்தியங்கள்லாம் சபைகளை பிரசங்கிக்கப்படுறதே இல்லை. ரொம்ப பரிதாபம் பிரதர். அப்ப என்ன வேணாலும் வாங்கிக்கோ நீ BMW, அது கேட்ட ரிசல்ட் கொடுக்குறியா? பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துறியா? ஃப்ளைட் கூட வாங்கிக்க, ஆனா அதுக்கேற்ற ரிசல்ட். ஃப்ளைட்டுக்கு அளவே என்ன ஏசபால வாங்க முடியாதா? ஃப்ளைட் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அதுல வேலை துரிதமா. இப்ப எஸ்ஆர் புஸ்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ராஜா அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் வந்து பரிந்து பேசுறா. 127 நாடுகளுக்கு அந்த சட்டம் போகணும். அந்தந்த பாஷையில மொழிபெயர்க்கிறவங்க இருக்கிறாங்க. உடனே துரிதம் போய் சொல்லணும், இல்லை யூதர்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா, அது வேகமான குதிரைகள், ஒட்டகங்கள், அஞ்சற்காரர்கள் எல்லாம் இருக்கு, வாங்கடங்கள் ரெடியா இருக்குது. அதை கொண்டு போகிறதுக்கான, அந்த டிராவல் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் அந்த ராஜாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. 127 நாடுகளுக்கு. சரிதானா? 127. ஆமா, அவ்வளவு நாடுகளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட பாருங்க, அந்தந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்றது இருக்கா? நான் இப்ப 8 ஸ்டேட்ல ஊழியம் செய்றேன்.
அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை. ஏன்னா எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளையும் டாக்டரா இன்ஜினியரா அனுப்பி விட்டாங்க. இங்க ஊழியத்துக்கு ஆளே இல்லையே. வாகனங்கள் என்ன, அத்தனை வாகனங்களையும் ரெடியா இருக்குது, குதிரைகள் ரெடியா இருக்குது, ஒட்டகம் ரெடியா இருக்குது. அப்ப ஆண்டோடைய ஊழியத்தை சரி என்ன வாகனம் கூட வாங்கிக்கோ, கப்பல் கூட வாங்கி நிறுத்து. லேலுயா. அந்த சார்ஜ் வருவன்னு ஆபரேஷன் மொபிலைசேஷன் ஒருத்தர் என்ன ஊழியம் செஞ்சாரு, கப்பல் வாங்கினார். கப்பல் அவர் நாடு நாடா ஒரு டீம் கூட்டு போய் ஊழியம் செய்யறது, கோடிகளுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. என்ன வேணாலும் கேட்கணும், ஆனா அதுல ஆண்டவர் நாமம் மகிமைப்படுமா, ஊழியம் நடக்குமா? அதை நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்க ஒரு வறுமையில இருக்கு, நீங்க சொன்னீங்க நான் ரோட்ல இருந்தேன், கர்த்தர் எந்தளவு ப்ளஸ் பண்ணீங்க, நீங்க ஒரு இன்னோவா கார்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க ஒரு சிலர் என்ன, நான் வந்து ஒரு லக்ஸரி கார், அதாவது BMW பெரிய பெரிய இது கார்ல போகும்போது இதை பார்த்து என்னை ஆசைப்படுவாங்க, கர்த்தர்கிட்ட வரணும்னு நினைப்பாங்க, தன்னுடைய வருமெல்லாம் நீங்க கர்த்தர் மாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. இதை இப்படி சொல்றதை விட எப்படி சொன்னா, எங்க பாஸ்டர் BMW கார் வச்சு அந்த BMW கார்ல பறந்து பறந்து அங்கங்க ஊழியம் செய்யறாருப்பா. அதே மாதிரி நானும் கார் வாங்கி நானும் இவ்வளவு கிராமங்கள் ஊழியன்னு ஆசை வந்துச்சுன்னா அவரும் பரலவும் போவாரு, இவனும் பரலவும் போவான். இல்ல 2 பேரும் நரகம்தான். சூரிய ஆவணன் மட்டும் யோசனார்கிட்ட வருவான், வந்து பரலவும் போகணும்ல. பைபிள்ல என்ன பண்றது, ஐஸ்வர்யவானுக்கு ஐயோ, ஒட்டகத்தை ஊசியின் காதல கொடுத்த முடியுமா, அப்படி கம்பேர் பண்ண. ஐஸ்வர்யவான் வர்றது அறிதல். ஒருத்தன் ஐஸ்வர்யத்தை நம்பி ஏசுனார்கிட்ட வந்து பரலோகம் போகவே முடியாது. தன்னோட ஐஸ்வர்யத்தை ஆண்டர் ஒரு வாலிபன் வர்றான் ஆண்டவன்ட்ட, நான் என்ன செய்யணும் கேட்கிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும், கற்பனைகள் சொல்ல, இதை நான் சின்ன பிள்ளையில இருந்து ஃபாலோ பண்றேங்கிறான். அப்ப ஆண்டர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்து தரித்திருக்க கொடுங்கிறாரு. அவன் நிறைய ஆஸ்தி உள்ளவனாகபடியால் மிகுந்த துக்கத்தோடு திரும்பி போயிட்டானா. ஆமா ஆமா. அப்பதான் முடிவு என்ன இருக்கு, நரகம் தான் நடப்பான். அவனுக்கு ஒரு ஐஸ்வர்யம். ஆண்டவருமே பிரதர். இப்ப நான் ஊழியத்துக்கு வரும்போது இன்னொரு சாட்சி என்னன்னா, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சாட்சி. காசே இல்லை, ரொம்ப வெறுப்பா இருக்கு, இந்த மறுபடியும் ஜெபம் பண்றேன், எஸ்ப்பா ஒழுங்கா காசு தந்துருங்க, காசு தாங்க ஊழியத்துக்கு பண்ணி ஜெபம் பண்றேன். அப்ப ஒரு முறை ஜெபம் பண்ணும் போது வேலை செஞ்சா கூலி கிடைக்குங்கிறாரு. வேலைன்னா என்ன, போய் காஸ்பல் சொல்ற வேலை. ஆண்டவரே நான் அந்த கிராமத்துல போய் டிராக்ஸ் கொடுப்பேன், ஊழியம் செய்வேன், எனக்கு காசு தந்துடணும் அப்படின்னு போறேன். அங்கே ஒரு 10 வீடு டிராக்ஸ் கொடுத்து 11 வீட்டில் ஒரு அம்மா கொடை பிடிச்சிட்ட ஒரு அம்மா போகிறாங்க. அந்த அம்மாட்ட போய் நின்று டிராக்ஸ் கொடுத்தேன். அந்த அம்மா நின்று என்கிட்ட பேசினாங்க, தம்பி நான் மெட்ராஸில் வேலை பார்க்குறேன், தலைமைச் செயலகத்தில், அங்கே போய் தான் மற்றவங்க ஏசுனாரை பற்றி சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டனால என் சொந்த கிராமத்துக்கு யாருமே ஊழியத்துக்கு வரலையே, இப்போ யாராவது போனால் நல்லா இருக்கணும் ஜெபிச்சுட்டே இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எங்க ஊருக்கு ஒரு ஊழியரை அனுப்புங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு 2-3 நாளா எனக்கு என்னன்னு தெரியல, எங்க ஊருக்கு போகணும், லீவ் எடுத்து போகணும், மனசுக்குள்ள யாரோ பேசுறாப்பே இருந்துச்சு. நான் லீவ் எடுத்து இன்னைக்கு வந்தேன். நான் வந்த அன்னைக்கு உன்னை ஏசுனாரு, என் ஜெபத்தை கேட்டு ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறாருன்ட்டு 1000 ரூபா கொடுத்தாரு. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபான்னா எவ்வளவு பெரிய, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், 10 வீட்டுக்கு காசு பண்ணா 1000 ரூபா. இப்ப உள்ள வாலிபர்கள் எல்லாம் இளைய முட்டாப்பைகள் இங்க வாட சம்பளம் நல்லா கிடைக்குதுறாங்கிற. இப்ப இதே மாதிரி இன்னொரு முறை நான் ஜெபம் பண்ணும்போது காசு எல்லாம் ஊழிக்கு போக மாட்டான், காசு தான் காசு தான் காசுன்னு சொன்னேன். ஆண்டர் பேசினார், சரி உனக்கு 5 லட்சம் ரூபா தரப்போறேங்கிறார். மகிழ்ச்சி ஆயிட்டேன், சூப்பர். ஆனா இந்த 5 லட்சத்தை நீ எப்படி செலவழிப்பேன்னு எனக்கு ஒரு பட்ஜெட் போடுங்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் அப்படி ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு இல்ல. எனக்கு அப்படியே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே நான் பட்ஜெட் போடுறேன்ட்டு பட்ஜெட் போட்டேன். பேப்பர் பேன் எடுத்து முதல்ல என்ன செலவு வைக்கலாம். முதல்ல என் கண்ணுக்கு வந்தது எங்க அப்பா கடன், அவர் வாட்டுக்கு தண்ணி அடிச்சு 10 காசு வட்டி 12 காசு வட்டி அங்கங்க வாங்கி வீட்டுக்கு சாப்பாடுக்கு கஷ்டமா இருக்கும் எங்க வீட்டுல. அப்போ ஒரு 50,000 ரூபாய் எங்க அப்பா கடனை அடைக்கணும் அப்படி எழுதிட்டேன் என் பட்ஜெட்ல. ஜெபத்தோட தான் பட்ஜெட் போட்டேன். அடுத்து எனக்கு 2 அண்ணன் 2 தம்பி, அதாவது கண்ட சகோதரனிடத்தில் அன்பு செலுத்துறதுல. அப்போ ஆணுக்கு ஒரு 50,000 ரூபாய் எனக்கு தரணும்னு எழுதினேன். 2 லட்சம், ஏற்கனவே அப்பாவுக்கு 50 லட்சம், 50,000 போயிடுச்சு, 2 லட்சம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே தங்கச்சி, கடைசியா ஒரு தங்கச்சி தானே, அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சிக்கு ஒரு 1 லட்சத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு எழுதிட்டேன். அன்பு, ஒரே தங்கச்சி இருக்கார்ல இல்ல. அப்போ 3.5 லட்சம் ஆயிடுச்சு. அடுத்து ஜெபம் பண்ணேன், அந்நிய பாசெல்லாம் பேசி ஜெபம் பண்ணேன்.
எங்க வீடு பாத்தீங்கன்னா சின்ன வீடு. மழை பெஞ்சுன்னா தண்ணி எல்லாம் ரோட்டு தண்ணி எல்லாம் உள்ள வந்துடும். அந்த ரோடு மேவிருச்சு, வீடு பள்ளம் ஆயிடுச்சு. அந்த ஒரு கப் எடுத்து வெளியே ஊத்துமோனா எங்க அம்மா ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சரியா? மழை வந்தாலே டென்ஷன் ஆயிடும். எழுத பயில இந்த பெத்து போட்டு இவ்வளவு உருப்படாத வைங்க, ஒருத்தனை சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல வைவாங்க. பார்த்தேன் ஜோமனி எங்க அம்மாவுக்கு ஒரு 2 லட்சத்தை கொடுத்துருவோம், வீடு கட்டிட கொடுத்துருவோம் எழுதுனேன். பட்ஜெட் முடிஞ்சு ஏசப்பாட்ட ஜோமன், ஆண்டவரே பட்ஜெட் பிரிச்சு நீ யாரை கொண்டு செய்வ, எங்க போய் காசை வாங்கணும், யார்கிட்ட போய் காசு வாங்கணும் சொல்லுங்க, நான் போறேன். என்ன அதெல்லாம் ரைட்டு தான், எனக்கு என்ன தருவேன்னு கேட்கிறேன். திவால் ஆயிடுச்சு, இங்க பட்ஜெட் ஆயிடுச்சு. கொடுக்க போறது 5 லட்சம், 5.5 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் எழுதிருக்கு. ஆண்டவர் ஏற்கனவே திவால் ஆயிடுச்சு, ஆண்டவர் இன்னொரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது காணிக்க தர்றேன்னு. அதாண்ட உனக்கு 1 ரூபா தர மாட்டேங்கிற. அப்படியே உங்களுக்கு பேசுறது வருது அப்படியே. ஓ இப்படி ஒரு ரகசியம் இருக்கு என்ன. அப்ப கொடுத்தா கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. முதல்ல கொடுத்து பாப்பாரு. உங்கள்கிட்ட மாச வருமானம் கொடுத்து பாப்பாரு. பூரா உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு உங்களுக்கு வீடு வாங்க, உங்க பைக் வாங்க, மெயின்டைன் பண்ண, நல்ல திங்க எல்லாம் அப்படியே இருந்தீங்கன்னா தூக்கிடுவாரு, எடுத்துருவாரு. பிரதர் பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீங்க வீடுனாலும் சரி, பெரிய வீட்டுல நீ இருந்த இதான கேள்வி, இருந்துக்கோங்க. அந்த வீட்டுல அந்த தெருக்கள்ல இருக்கிற எல்லாரையும் ஏசுனாரை பத்தி சொல்லணும். கொர்நேலியு என்ன செஞ்சாரு? அவர் 100க்கு அதிபதி தெரியுமா? கண்டிப்பா. ஆமா, அவருக்கு செல்வம் இருக்குது. அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய தான தர்மம் ஜெபமும் பரலோகத்தை எட்டுச்சு. இன்னைக்கு நம்ம பண்ற தர்மங்கள் தான் பரலோகத்துல போய் எட்டும். ஜெபமும் பரலோகத்தை எட்டுனோடனே அவர் என்ன செய்யறாரு? விசேஷ சினையர்கள் சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுல கூட்டி வச்சு ஒரு ஊழியர், ஒரு ஜெபக்கூட்டை நடத்துறாரு. அங்க வர்ற எல்லாரையும் ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. இப்ப ஏன் 100க்கு அதிபதியா எல்லா கிறிஸ்தவ வியாபாரிகளும் மாற முடியல? அவங்க ஊழியம் செய்யல. ஊழியம் செஞ்சானா அந்த பிசினஸ் எல்லைகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். பிரதர் எனக்கு தர்ற நிறைய பிசினஸ் மேன் உண்டு, என்ன நேசிக்கிறவங்க. அவங்க சாதாரணமா காணிக்க தியாகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இன்னைக்கு நல்லா வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கேற்றபடி நல்ல ஊழியத்தை தாங்குறாங்க. அவங்கள பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆண்டு ஒரு சுயநலவாதி, பெரிய பிசினஸ் மேன். நான் இப்ப சொன்னேன் இல்ல, லாபம் இருந்தாதான் உங்களை பிளஸ் பண்ணுவார், லாபம் இல்லாட்ட தூக்கிடுவார். ஒரு இடத்துல இந்த மரம் ஏன் இந்த இடத்த கெடுக்குது, மரத்தை வெட்டுறாங்கிறார். அங்க என்ன சொல்லுது? இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இப்ப போற இடங்கள்ல சொல்றேன், இன்னும் 1 வருஷம் தாண்டா உனக்கு உயிர் இருக்கும், 1 வருஷத்துல லாபம் கொடுக்கல உன்னை எடுத்துருவாருங்கிறேன். நல்லா பைபிள் சொல்லுது அப்படி. லேலுயா, என்ன வேணாலும் கொடுப்பாரு பிரதர். அவரு ரோட்ல கிடக்கு, அது என்ன, எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியில செய்வார். அவர் ஈஸி. ஆனா ராஜாவை ஆனம்பரம் அவர் ஒண்ணு எதிர்பார்ப்பார். அதை நீ செய்யலைன்னா தூக்கிடுவார். அது 5 லட்சம் சொல்லியிருந்தீங்க, எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எப்படி முடிவெடுத்தீங்க? அப்புறம் எப்படி? அன்னையில இருந்து பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே நீ என்ன எனக்கு கொடுத்தாலும் உமக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு அப்ப போய் சாப்பாடு எடுத்துக்கிறேன். அது வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ. ஆமா, அதனாலதான் இவ்வளவு வருஷம் ஊழியம் வளர்ந்துருக்குது. இன்னும் என் மேல ஏசபாக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் 1 கோடி தேவைன்னா கொஞ்சம் தான் வருது. என்ன கொடுக்குறவங்களே எழுப்ப மாட்டாரு. இன்னும் நீங்க ஜெபிச்சுக்கிற வேண்டிதான். இந்த செய்தியை பாக்குறவங்க ஜெபிச்சுக்கிற வேண்டிய, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நான் நல்ல உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், வீணா எதுவும் செலவழிக்க கூடாது. அப்ப என்னை தம்பி மாசம் 100 கோடி கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், இந்தியாவை மாத்திர மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி ஆசை வந்திருக்கா? ஏதாவது பணம் வரும்போது நம்ம பர்சனலுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணலாம், ஏதாவது செலவு பண்ணலாம், இல்ல எனக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு அது தோணதே இல்லையான்னு கேக்குறேன். இப்ப இருக்கிறதே பெருசுதான். நம்ம சாக கிடந்தோம். நான் ஊழியத்துக்கு வரும்போது பார்த்தா 1 பேண்ட் 2 சட்டை, இதான் என் சொத்து மதிப்பு. செருப்பு கூட கிடையாது. இப்போ எவ்வளவு பெருசா இருக்கு என்கிட்ட, எவ்வளவு பெருசா வச்சிருக்காரு. நான் போனா நிறைய நாடுகள் கதவு திறந்துருக்கு. டேவிட் கணேசு எங்க ஊருக்கு வாங்க, எங்க நாட்டுக்கு வாங்க, நான் விசா எடுக்கிறோம், நான் பாஸ்போர்ட் எல்லாம் செலவழிச்சுக்கிறோம், நாங்க ஊழிய ஏற்பாடு பண்ணுவோம். எனக்கு அது பிடிக்காது, சோம்பேறி நான். சரியா? இங்க அவ்வளவு வேலை கிடக்குது, விசா எடுத்து போயிருக்கேன். அதை விட இங்க வேலை நிறைய இருக்கு. இதை விட அங்க போன வேலை நிறைய இருக்குன்னா அங்க போவேன், தப்பு கிடையாது.
இப்ப என் மூலியமா ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணு யூஎஸ்ல இருக்கா. சரி. அங்கிள் நீங்க எப்போ வந்தாலும் என் வீட்டுல தான் தங்கணும். என் புருஷன்ட்ட கல்யாணம் படிக்கும் போது சொல்லியிருக்கேன், டேவிட் கணேசன் வந்தா நம்ம வீட்டுல தங்குவார், நீ லீவு போடுற. அவர் பிரசவம் பண்ணி போற இடங்கள் எல்லாம் போய் கூட்டு போய் பிரசவம் பண்ணிட்டு ஃபிளைட் ஏற வழி வீட்டுல இருக்கணும். அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் என் கணேசன் அங்கிள் வாங்கன்றா. அதுக்காக போக முடியுமா? நான் என்ன செய்வேன், இங்க இருந்தா லாபம் அதிகமா, அங்க இருந்தா லாபம் அதிகமா, எது ஏசப்பாவுக்கு லாபம் அதிகமா அங்க போவேன் நான். அப்போ ஒரு பர்சனல் விருப்பம் அப்படிங்கறது இருக்குன்னு சொல்ல முடியாதா? இப்ப நீங்க வந்து ஒரு பர்சனல் விருப்பம், இப்ப நீங்க ஒரு 3 பொண்ணு வச்சிருக்கீங்க, ஒரு ஜொல்ல நம்ம சேர்த்து, அதான் ஏன் பொண்ணு கிடையாது, அவரு சொத்து பிரிச்சுட்டாரு. அது ஓ ஊழியமா ஏன் ஊழியங்கிற, அது ஓம் பிள்ளையா ஏன் பிள்ளையா, இது உங்க பிள்ளை, அப்ப நான் பாத்துக்கிடுவேன். நான் பிரதர் இப்ப திடீர்னு என் பிள்ளைக்கு ஒரு 100 பவுன் நகை பொண்ணுன்னு வச்சு நான் சேர்த்துருவேன். சரி 100 பவுன் நகையை சேர்த்துடல, மாப்பிள்ள அவன் உருப்படாதவனா வந்துட்டு என்ன செய்யறது? அப்ப கர்த்தர் தான் பிரதர் எல்லாம் செய்வாரு. ஈசாக்க ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. யார் நினைச்சிரு ரெபேக்கால ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு எனக்காக பிரதர். இன்னொன்னு பாருங்க, நான் போவேனாலும் உங்களுக்கு நலமா இருக்கும், யோவான் 14 இருக்கு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கேங்கிறார். தெரியல, எனக்காக ஒரு பெரிய ஒரு பங்களாவை பரலோகத்துல கட்டிட்டு இருக்காருன்னு தெரியல, அப்படிதானே? எனக்காக எல்லாம் அவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், அந்த இளைய குமாரனுங்க இவன் கேட்டானா, நான் மனம் திரும்பி வருவேன், எனக்கு கொஞ்சம் மோதிரம் தந்துடணும், எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் தந்துடணும், கொடுத்து கன்று அடிச்சு கொடுத்துடணும், கீத வாக்கில் கூட்டுக்காரனை கூப்பிட்டேன்னா சொல்றாரு, இவருக்கு அம்மன் இருக்கா, வேலைக்காரன் மாதிரி நீ சேர்த்துக்கோங்கிறான், போடுற தூக்குடாங்கிறாரு. நான் இது வரைக்கும் சொல்றாரு, அதாவது பெரிய ஆளா வந்தா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நாமனே குடிசையில இருந்து இப்ப கோபுரத்துல இருக்கும். அதனால இதுவே உங்களுக்கு எம்பிட்டு பெரிய எங்க அப்பா சொன்ன, இலை நான் பிளைட்டை தொட்டு கூட பார்த்து, என் பிள்ளை நீ பிளைட்ல போறையாடா, எப்படி சந்தோஷமா இருப்பாரு. எங்க கிராமத்திலே என்னை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆச்சரியம், இலை நாங்கெல்லாம் டிவியில பேசல, நீ டிவியில பேசல, எங்க படம் எல்லாம் போஸ்ட்ல வரல, ஒரு நாளே கிறிஸ்தவனாலே அந்த டேவிட் கணேசன் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு தெரியுமான்னு தான் கேட்கிறான்டா. ஆமான்னு சொன்ன உடனே புரியா அவ்வளவு பெரிய ஊழி அவங்களுக்கு பாருங்க, அது எல்லாம் எங்க வீட்டாளுகளே என்ன வச்சுதானே பிளஸ்ஸிங்க, அவங்களுக்கு பெருமையே அவங்களுக்கு அதானே. லேலுயா. அதனால இப்ப இருக்கிறது புருஷா தான் வச்சிருக்காரு. இப்ப இதை விட இன்னும் ஆசைப்பட்டா நரகம் தான் போகணும். தேவையான கொடுப்பாரு. எனக்கு என்னென்ன தேவை என்பதை என்ன செஞ்சிருக்கிறார் அவர் அனுப்பி வச்சிருக்காரு. நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சாட்சி. ஏசப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்றேன். நான் மும்பை ஊழித்து போயிருக்கிறேன். மும்பை பக்கத்துல ஒரு இடத்துல அங்க நான் தங்கி ஊழியும் பாரு, ஹோட்டல்ல சாப்பிட்டு நான் எல்லாம் பொறுத்து போச்சு. நீ ஷோரே சாப்பிடக்கூடாது, ஹோட்டலே சாப்பிடக்கூடாது, பாஸ்டிங்கே இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வேற யாராவது சாப்பிடணும்னு யாராவது தமிழ்காரங்களை என்னை சாப்பிட கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்றேன். சரி, நான் ஜோம் பண்றேன். அடுத்து கூட ஒருத்தன் கூப்பிடுறாங்க, வீட்டுல சாப்பிடுவாங்க. நான் மெனு சொல்லலாம் நினைச்சேன், ஏன்னா அங்க பூரா பச்சரிசி தான் போடுறாங்க. நம்ம ஊர்ல புழுங்கரிசி தானே சாப்பிடுவோம். புழுங்கரிசி இருக்கணும். எனக்கு சாம்பார் பிடிக்கும். சாம்பார்ல கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய் இருக்கும், கொலன்னு பருப்பு இருக்கணும், இனிப்பு நிறைய, அடுத்து கொஞ்சம் சுக்கா இருக்கும், ஆட்டுக்கறி, கொஞ்சம் சிக்கன் இருக்கணும், கொஞ்சம் அவிச்ச முட்டை, எல்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன். கடைசியா பால் ஊத்தி நாங்க சாப்பிடுவோம். அப்படி பழகிட்டேன். இப்படி யாராவது இந்த அக்கா கூப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், இதெல்லாம் போட்டா நல்லா சொல்லுவோமான்னு நினைச்சேன். அது வேற திண்ணி போய் ஒளிகாரம் இவ்வளவு இவ்வளவு மெனு சொல்றாருன்னு சொல்லியா கூடாதுன்னு பேசாம போயிட்டேன். ஆனா நான் போன பிரதர், நான் என்னன்னு ஆசைப்பட்டோன்னு எல்லாம் வைக்கிறாங்க. கழுதை திடீர்னு ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போனோடனே திறந்து பார்த்தா 7 அவிச்ச முட்டை இருக்கு. அந்த குழம்பு தட்டுல இப்படி கரண்டியை எடுத்து பாக்குறேன், கத்திரிக்காய், முருங்காய், தக்காளி எல்லாம் கிடக்காங்க. சூப்பர்ரா, இங்க வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்னாலே ஒரு ஜோத்து பறக்க வந்துடும். சாது முடிச்சு ரொம்ப நன்றிங்க போயிட்டு வரேன்னு அவங்க சொல்றாங்க. உங்களை திங்கிறக்கா கூப்பிட்டோம். என் பையன் பிறந்ததுல இருந்து பேச மாட்டது ஊமையின்னு அறியான், ஒழுங்கா ஜோமுடி பேச வச்சிருப்பாங்கிறேன். கலவி சாம்பாருக்கு பின்னாடி இவ்வளவு பிளான் இருக்கு பாருங்க. பரவாயில்ல, நான் என்ன யோசனை, நம்ம வாய் பேசுவோம்ல, சமாளிப்போம்ல, கொஞ்சம் என்னத்தையா சொல்லி
அடுத்து உன் பிள்ளையை பார்க்கும்போது வாயாடியா தான் பார்ப்பேங்கிறேன். சரி. அடுத்து இப்ப இல்ல அப்படி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏசப்பா வலது பக்கத்துல இருக்க பாத்துக்கிட்டேன். ஏசப்பா கூட இருக்கீங்களே சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து அதே ஊர்ல மறுபடியும் பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. எனக்கு பயம். அவங்க வாய் பேசிட்டு வந்துடுவாங்க. அந்த பயம் பேசலாட்டா என்ன ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போறாங்க. நான் நைஸா நான் எங்க வீட்டுல தங்குறேங்கிறேன். போன விட உங்களுக்கு சோறு போட்டாங்களா? அவங்க வீட்டுல தங்குறேன். ஏதோ அந்த பையன் பேசிட்டானா ஆடியில. அந்த மீட்டிங் புக் பண்ணதே அந்த ஃபேமிலி தான். என்னைக்கு நீங்க மீட்டிங் வர்றேன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்களோ அன்னைக்கு நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கும் போது பேசிட்டே தான் எந்திரிச்சிருக்கான் அவன். சத்தியத்துல பாருங்க, எனக்கு என்ன தேவையோ நான் ஜெபம் பண்ணல. சாம்பார் முருங்கைக்காய் அதுவும் அங்க ஆயத்தப்படுத்துறாரு. எனக்கு என்ன வேணும்னு அவரு ஆயத்தப்படுத்துவாரு. இது கிறிஸ்தவங்களுக்கு தெரியல பாருங்க. இருக்கிற ஊழியக்காரங்கன்னா இந்த செய்தியை பரப்பணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேரும் ஊழியத்துக்கு வந்துருவாங்க. என்னடா கலெக்டர் வேலை, டாக்டர் வேலை பாவம் தானே. 12 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காரும். கஷ்டம் தானே, தூங்க முடியாது. இங்க நல்லா தூங்கலாம். இப்ப பாவம் டீச்சர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்கன்னா 9-10 மணிக்கு பேங்க் போகணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? காலையில ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு கிளம்பணும்ல. நாங்க ஊழியக்காரங்க எப்ப எந்திரிக்கணும் தெரியல. எந்திரிச்சாதான் தூங்கி எந்திரிச்சாதான் கணக்கு. கிளவி தூங்க வேண்டியதானே. நல்ல எவ்வளவு தூங்க வேண்டியதானே. கர்த்தர் தமக்கு பிரியமானவளுக்கு நித்திரை அளிக்கிறார். என்ன தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நல்ல வேலை பார்க்கணும். ஆண்டவர் இங்க போவாங்கன்னு யாரும் நம்மள சொல்ல போறது இல்லை. ஊழியங்கிறது அன்புனால செய்யறது, கம்பல் கிடையாது. இப்ப 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஜெபிக்காமலே இருக்கலாம். அது உங்க இது. நீங்க ஆண்டு மேல அன்பு இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அன்று மேல அன்பு இருந்துச்சுன்னா நான் அன்னைக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊழியம் பார்ப்போம். எவ்வளவு ஜாலியான வேலை பாருங்க. பேசுனா வாயா வலிக்க போகுது. நம்ம காலில இருந்து பேசிட்டு இருக்கோம், வாயா வலிக்குது. கிளவி பேச வேண்டியதால ஏசுனாரை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு சம்பளம் வருதுல வருது. ஆண்டவருக்கு லாபம் இருக்குல்ல. இதை கேட்டு எவனாவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டானா நல்லது தானே. எல்லாரும் பயமுறுத்துவாங்க, வந்துடாத ஊழியத்துக்கு வந்துடாத, அழைப்பு வேணும், பிரசங்கம் பண்ண தெரியும். என்னைக்கு வர்றது? சில பேர் சொல்றாங்க, நான் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு வரேன், என்னைக்கு நீ நல்லாக மாட்டேன். இல்ல, நான் பிரதர் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் ரட்சிக்கவே பட்டேன். இன்னொன்னு சொல்றேன், நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன், டேவிட் கணேசன் கன்ஃபஷன்ஸ் எழுதுறேன், பாவ அறிக்கைகள் எழுதுறேன். யாராவது எழுதுவாங்களா அப்படி? பாவ அறிக்கைகள். நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஊழியத்து என்னென்ன பாவம் செஞ்சேன் எழுதுறேன். எனக்கு ஒரு நாள் ஒய்ஃப் படிச்சுட்டு, இப்பெல்லாம் எழுதுனா யாரும் காசு தர மாட்டேன், அந்த லூசு போய் காசு தர வேண்டாம், அந்த பரிசுத்த வாங்க காசு உருப்படாம போட்டு நான் ஏன் இந்த சாட்சி எழுதுறேன், பாவரிக்கை எழுதுறேன். இதை வாசிக்கிறவன் உலகத்துல 99% பரிசுத்தத்துக்கு தான் அவன் என்ன செய்யறான், பாவம் செஞ்சுட்டான், குற்றம் நினைச்சிட்டு ஊழியத்துக்கு வராம இருக்கான். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய பாவம் செய்த டேவிட் கணேசனை பாவத்தை மன்னிச்சு அவர் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி வரங்களை வல்லமையில கொடுத்து இன்னைக்கு பயன்படுத்துறாரு. என்ன அந்த விழுந்து போறவன் என் சாட்சியை பார்த்து அவன் எழுமண ஆண்டு இருக்கார். இப்ப தாவீது அப்ப நீங்க ஓப்பனாவே எழுத வேண்டிய எனக்கு எழுது என்ன அந்தரங்க வேண்டிய இருக்கு. ஒருத்தர் போன் அடிச்சு, நீங்க எல்லாம் இப்படி தப்பு பண்ணீங்களா, நான் கேள்விப்பட்டோம், உங்களுக்கு காணி கொடுக்க மாட்டோம். சரி, அது கீமூடா, நிஜமா தாண்டா, 1-2 தாண்டே கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்ட நிறைய பாவம் இருக்குடா. எப்படிதானே இவன் என்னமோ ராக்கெட்டை கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு போன் அடிக்கிறான். நான் சொன்னேன், அதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன். இப்போ நீங்க கிமு கிறிஸ்துவர, கிபி கிறிஸ்துவர? கிபி கிறிஸ்துவரதான் இப்ப இருக்க. நிஜமா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி நான் தப்பு செஞ்சேன்டா. ஆமா, நான் ஊழியத்து வந்து ஃபியூ மந்த்ஸ், என்னோட ஃபியூ இயர்ஸ் பரிசுத்தத்துக்கு போராடினேன். ஆனா அற்புதம் நடக்கும். அழுவேன், ஆண்டவரை மன்னிங்க. ஆண்டவர் தான் என்ன விடுதலை படுத்தார்.
பைபிள்ல பிரதர் நடந்துகிட்டே இருக்கும். பட் நீ இந்த பக்கம் நிறைய போராட்டம் இருக்கதான் செய்யும். போராடுவேன், அழுவேன். ஐயோ இவ்வளோ என்னை பயன்படுத்துறீங்க, என்கிட்ட ஒரு சின்ன இப்படி ஒரு பாவம் இருக்கே ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் நல்ல சொல்லி கொடுத்தாங்க, உள்ளதை உள்ளதென்று இல்லது இல்லதென்று ஆண்டவர்கிட்ட பேசணும் மனசு. நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன், ஏசப்பாட்ட போகும்போது எதையும் மறைக்கவே கூடாது. ஆண்டவரே நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க ஒரு 100 ரூபா காணி கொடுத்தாங்க, ஆனா நான் ஒரு 1000 ரூபா தருவாங்கன்னு போனேன். என் மனசெல்லாம் மாறிடுச்சு, என் முகரூபம் மாறிடுச்சு, என்னை மன்னிச்சுங்கப்பா சொல்லுவேன். பசியோடு போனேன் ஏசப்பா. ஒரு அம்மானா சாப்பாடே இல்லை, அவங்க கணேசன் வந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு ஒரு கடையில சொல்லிட்டு போயிட்டாங்க. சந்தோஷம். அங்க போனாலே ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க, பசிக்கு தாங்க. போகும்போது கொஞ்சம் காணிக்க தருவாங்க. அன்னைக்கு போறேன், அவங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, ஹார்லிக்ஸும் தர மாட்டாங்க. என்னத்த சொல்ல, கடைசியில காணிக்கதர்ல 4 ஊறுகாய் பாட்டில், இவ்வளவு பெரிய ஊறுகாய் பாட்டில் கொடுத்து விட்டாங்க. சரி நீங்க பேச்சுலர் இருக்கீங்களடா, ஊறுகாவை சோறாக்கி சாப்பிட்டுக்கோங்க. ஊறுகாயை திங்க முடியுமா? காசு இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை, பசிக்குது. என்னத்த சொல்லனா, வரவள்ள நைட்டு 11 மணிக்கு ஒரு பையன் 10,4 ரூபா காணி கொடுத்துட்டான். நடந்தே போனேன் 3 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு, காணி கொடுத்துட்டான். பயங்கர சந்தோஷம் எனக்கு. விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் எங்க இடத்துக்கு. நடந்து போனேன். என் பசங்கள்லாம் பாவம் 4 பேர் பசியிலே சாப்பிடாம தூங்கிட்டாங்க. சரி இவங்களை எழுப்ப வேண்டாம்னு 4 ஊறுகாய் பாட்டில் கொடுத்து கையில 10 ரூபா இருக்கு, நாளைக்கு நம்ம அரிசி வாங்கிடுவோம். 1 கிலோ அரிசி 3 ரூபா தான், நல்ல முட்டையும் வாங்கிடலாம், கிளையில நல்லா சாப்பிட்ற வண்டி தானே. ஊறுகாடுலாம் வச்சுட்டு தூங்கிட்டேன். சரி காலைல நான் எப்பயும் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன், ஏன்னா 3 மணிக்கு தான் தூங்குவேன். இப்படி செட்டில் இருக்கும். சரி 9 மணிக்கு எந்திரிக்கிறேன், ஊறுகாய் பாட்டில் காணும். அட பாவியா, கதவை மூடி போடுங்கடா, திருட்டு பையன் எவனோ நைட் வந்து ஊறுகாய் திருடி போயிட்டாங்கண்ணே. இவன் வந்தான், போங்கண்ணே போங்கண்ணா, வந்து ஊறுகாய் திருடி போவாங்களா, நீங்க வாட்டுக்கு வந்து கொரட்டை போட்டு தூங்கிட்டீங்க. நாங்க தூங்கி பசியில தூங்கிட்டு வந்தா நீங்க வாட்டுக்கு தூங்கிட்டீங்க. நாங்க கழுவி ஊறுகாயெல்லாம் தட்டு மாதிரி வச்சு இவ்வளவு பெரிய ஊறுகாய் போட்டு சுமந்துட்டு வர்றேன். அது ஒரு ஊறுகாய் பாட்டில் ஒரு குடும்பம் 1 மாசத்துக்கு பத்துவது. இவங்க சோறு மாதிரி தட்டுல பிணைஞ்சு ஊறுகாய் சாப்பிட்டாங்களாம். அடப்பாய், ஊறுகாய் பிறந்தவையில வயிற்றால போயிரும்படா, அதெல்லாம் ஒண்ணு யாரு போங்கன்றா என்ற சரித்திரம் அவ்வளவு இருக்கும். அது பிரதர் ஆண்டவர் அந்த காலங்களே அப்படி அனுமதிச்சாரு. என்ன சொல்றீங்க? எல்லா எக்ஸ்ட்ரீமும் இருக்கும், ஆனா அதையும் சந்தோஷமா தான் செஞ்சோம். பரவாயில்ல, அதுக்கு ஊறுகாய் சோறு மாதிரி யாரும் சாப்பிட முடியுமா? அந்த காலத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்பி 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 எல்லாத்துலயும் உண்மையா இருக்கு. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை சோதிக்கிறார். ஏன் சோதிக்கிறார்? எல்லாம் சோதிக்கிறாருன்னா ஆண்டவர் பாருங்க, ஈசாக்க என்கிட்ட கொடுக்குறேன், அவர் எப்பயுமே சோதிச்சுட்டு தான் இருப்பாரு. உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு சொந்தம் கிடையாது, தடாலும் கொடுக்க சொல்லிட்டாருன்னு கொடுத்துடணும். இல்லையா? இப்ப என்கிட்ட பைசா இருந்தாலும் என் லீடர்ஸ்ன்னு டென்ஷன் ஆகிடுவேன். டேவிட் யார்ட்டையா கொடுத்துட போறாங்கடா, நான் சொன்ன கொடுத்துருவேன். எங்களது என்னத்தை கொண்டு போறோம். எப்பயுமே என் பாக்கெட்ல மைனஸோட தான் போவேன், ஒன்னும் வச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் செலவழிக்கணும். இல்லையா? இன்னைக்கு வர்றதை இன்னைக்கே செலவழிச்சிட்டு மண்ணா மாதிரிதான் பிரதர். இன்னைக்கு வர்ற காணிக்கு செலவழிச்சு முடிச்சிடணும், அவ்வளவு தேவை இருக்கு என்கிட்ட. லட்சக்கணக்கான தேவை இருக்கு. இன்னும் வர்ற காணிக்கு இன்னைக்கே செலவழிச்சு முடியும். சாயங்காலத்துல ஒண்ணும் இல்லை, நாளைக்கு வந்தாதான் ஃப்ரெஷ்ஷா தான் அரைப்போம். பங்குச்சு அந்த மாதிரிதான் சங்கின்னு அப்படி போகும். கடைசி சரக்கு நீங்க வந்து நைட்டு போகும்போது 0ல தான் முடியும், சில நேரம் மைனஸ்ல தான் இருக்கும், ஷார்டேஜ்ல தான் முடியும். மறுநாள் மறுபடியும் பிக்கப் ஆயிரும். ஏசப்போ உயிரோடு தான் இருக்கார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. இல்லையா? அப்படின்னா உங்களுடைய அதான் இப்ப அததான் பேசிட்டு இருந்தோம், அந்த எளிமையான அந்த வாழ்க்கைன்றத, ஆடம்பர வாழ்க்கைங்கிறது நீங்க எப்படி வாழ்ந்தாலுமே நீங்க கர்த்தருக்காக உங்க ஆத்ம அறுவடைக்காக நீங்க பயன்படுத்துங்க, அப்படி இல்லாட்டி கர்த்தர் எடுத்துருவாங்கிறதா உங்களுடைய. ஆமா பிரதர். அடுத்த கேள்விங்க,